நேதாஜி தேசிய மக்கள் கட்சி சார்பில் அதன் நிறுவன தலைவர் தாவூத் ஷெரீப் தலைமையில் மகாத்மா காந்தியடிகளின் 155வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சுமார் பொதுமக்கள் 500 பேருக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் இதுகுறித்து அதன் நிறுவன தலைவர் தாவூத் ஷெரீப் கூறுகையில், எங்களது அரசியல் சித்தாந்தங்கள் தமிழர்களின் உரிமைகள், ஊழல் ஒழிப்பு, சமுதாய முன்னேற்றம், மதச்சார்பின்மை, தரமான அனைவருக்குமான இலவச கல்வி, தரமான இலவச மருத்துவம், பூரண மது ஒழிப்பு, இளைஞர்களுக்கான 100% வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய சித்தாந்தங்களை கொண்டது. அரசியலில் இளைஞர்களுக்கும் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் முக்கிய பங்களிப்பது எங்கள் நோக்கமாகும். எங்கள் கட்சியின் கொடி வெள்ளை மற்றும் காக்கி 2 வண்ணங்கள் கொண்டது. வெள்ளை நிறம் சமாதானத்தையும் அன்பையும் பொறுமையையும் சமத்துவத்தையும் குறிக்கும். காக்கி நிறம் பாதுகாப்பும் தூய்மையும் எடுத்துரைக்கும். மேலும் எங்கள் சின்னம் கேடயம் மற்றும் பேனாமுனை கொண்டது. சின்னத்தின் குறிக்கோள் கேடயம் பாதுகாப்பிற்கும், பேனாமுனை மக்களின் தலையெழுத்தை மாற்றுவதை குறிக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது. மேலும் இளைஞர்களையும் முன்னாள் அரசு ஊழியர்கள், இந்நாள் அரசு ஊழியர்கள், தொண்டு நிறுவன நிர்வாகிகள், இளைஞர்கள் ஒருங்கிணைந்து நமக்கான நல்லதொரு தமிழகத்தை உருவாக்க தேவையான முயற்சிகளை முன்னெடுக்க அன்புடன் அழைக்கிறேன். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 2020 இளைஞர்கள் கையில் இந்தியா என்ற கனவை நம்மிடையே தெரிவித்து சென்றுள்ளார். அவரது கனவை நனவாக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று அன்புடன் அழைக்கிறேன் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சித்தார்த், நந்தகுமார், பிரதீப், கௌஷிக், வழக்கறிஞர் சரத்குமார், சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.